ஏய் அன்னியாங்கார்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து வி மீன் குக் எஃப் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5. அண்ட் இதை மச்சானில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஏன்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் கேட்டு வந்தால் நான் இங்கே எஃப்எஃப்ஐ போடுவேன். ஸோ இதில் ஓட்டிங் அதிகமாக இருக்கோ அதை தான் நான் போடுவேன், சரியா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஜிமினுக்கு ஏஜ் கேப் வந்து அது கண்டிப்பாக வரும்னா டைகர் ஃபிக்ஸ் சேனலில் போடுவேன், ஓகேவா? ஸோ நான் ஒன் ஷாட் போட்டு இருந்தேன், அதான்டா. ஸோ அதில் கண்டினியூஷனாக வந்துடும். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஏய் என்னாடி எப்படி குறுன்னு பார்க்குற? இப்படியெல்லாம் பார்க்காத. அதுக்கப்புறம் கிஸ் அடிச்சிடுவேன் இழுத்து வச்சு. உன் லிப்ஸு வேற பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு இன்ச்சு கேப் தான் இருக்குது, பிடிச்சி பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் தையா தாக்கன்னா என்கிட்ட குதிக்கக்கூடாது, ஓகேவா? என்ன நீ எப்படி பேசுகிற? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? நான் நான் இங்கே பாரு, அடிச்சிருவேன். ஏய் அடி பார்க்கலாம், அடிடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நேஹாக்கு இன்னும் கடுப்பாகுது. இங்கே பாரு, அதுவும் ஒரு பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கும்போது ரூமில் வந்து இப்படி இருக்க தப்புன்னு உனக்கு தெரியாதா? எத்தனை டைம் சொல்லிட்டேன், நீ வராத, வெளில போ. ஏய் எதுக்குடி என்னை துரத்துற? அதான் வந்துட்டேன்ல, தெரியுதில்ல. என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணாத. நான் ரூஹி மாதிரிலாம் கிடையாது. ஓ, ரூஹி மாதிரி கிடையாதா? அவன்னா என் ஃப்ரெண்டை அடிச்சிட்டா. ஸோ அதுக்காக தான் வந்தேன். பாரு, அது ப்ராப்ளம் ஆயிரும்டி. எங்கே அடிச்சிருக்கா பாத்தியா? பொண்ணா அவ. இங்கே பாருங்க, நீங்கள் அப்படி வந்தது தப்பு தானே. ஏன்டி என்ன தப்பு? அவனுக்கு பிடிச்சிருக்கு, வந்தான் பின்னாடி. அதெல்லாம் நேச்சுரல் தானே. அதுக்கு அப்படி அடிப்பாளா? அதான் சும்மா வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கா உன் ஃப்ரெண்டு? அதெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அவன் என் தங்கச்சி. ஓ, நீங்கள் சிஸ்டர்ஸா? சரி, ஓகே. நான் வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது என்னாடி இப்படி இருக்க அப்படின்ட்டு நேஹா லிப்ஸே குறுன்னு பார்க்குறான். ஸோ அப்படி என்ன நினச்சான்னு தெரியல, சடனாக அப்படியே லிப்ஸை இழுத்து வச்சு கிஸ் அடிச்சிடுறான். ஏய் ஏய் என்ன இப்படி பண்ணுற? சி, விடு விடு. ஏய் இரு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு டேங் இன்னும் அடிச்சிட்டே இருக்கான். ஸோ நேஹா கடுப்பாயிட்டு அப்படியே தள்ளி விட்றா. ஸோ டேங் அப்படியே பெட்டில் தொம்முன்னு விழுறான். விழும்போது நேஹாவை அப்படியே வந்து அவள் டிஷர்ட் தானே போட்டிருப்பா, அவளை பிடிச்சி அப்படியே இழுத்துடுறான். ஸோ அவளும் அப்படியே அவன் மேலே அப்படியே படுத்துடுறா. ஸோ இப்போ நல்லா அப்படியே பார்க்குறா, ஷாக்டா. ஏய் நாடி இப்படி ஷாக்காக பார்க்குற? உன் லிப்ஸ் வேறு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்ட்ராபெரி லிப் பாமா பா, நல்லா இருக்குடி. எனக்கு பிடிச்ச ஃப்ளேவராகவே யூஸ் பண்ணுறல. அது உனக்கு மட்டும்தான் பிடிக்குமா? நீ எடுத்துக்க எனக்கு கிஸ் பண்ண. அச்சோ, என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி எடுத்துக்கிட்டியே? எப்படியெல்லாம் நான் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கூட இப்படியெல்லாம் கிஸ் பண்ணணுன்னு. போய் உனக்கு சீ கருமம் அப்படின்ட்டு தேங்க பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஸோ டிஷ்யூ எடுத்து வைப் பண்ணலான்னு போகிறா. ஏய் நாடி டிஷ்யூலாம் எடுத்து வைப் பண்ணுற? நான் தாண்டி உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு. என்னது ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா? நீ என்ன கிறுக்கா? ஏய் எனக்கு அப்படி சுற்றி வளர்த்துனா சொல்ல தெரியாது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது கல்யாணமா? அதெல்லாம் கிடையாது. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஏண்டி நான் வேற ஹேண்ட்ஸமாக இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? என்ன இவன் இப்படி பேசுகிறான்? கிஸ் வேற அடிச்சிட்டான். எப்படி இருக்கான்? எப்படி என்னால் போய் சொல்ல முடியும்? ஆனால் இப்படி க்ளோஸாக இருந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணால் எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காம இருக்கும்? அச்சோ நேஹா, இவன்கிட்ட நீ ஃபாலோ ஆகக்கூடாது. இவன் கிஸ் அடித்தா என்ன? இவன் நம்மளை மயக்க பார்க்குறான், அது கன்ஃபார்ம். ஆனால் நம்ம இவன்கிட்ட ஃபாலோ ஆகவே கூடாது. அண்டு நமக்கு கெத்து என்ன ஆகுறது? நம்ம ஸ்கூல்லலாம் எப்படி தெரியும்? சிங்கிள் தான் கெத்து, அதுதான் என் சொத்து. இவன்கிட்ட தான் நான் ஃபாலோ ஆகவே மாட்டேன். ஆனால் ஹேண்ட்ஸமாக இருக்கானே, இவன் லிப்ஸ் வேற எப்படி பிங்கிஷாக இருக்கு அப்படின்ட்டு குறுக்குன்னு தாங்கே பார்க்குறா. நாடி இப்படி குறுக்குன்னு பார்க்குற? ஓ, மாமா கிட்ட நின்று கிஸ் வேணுமா? சரி தர்றேன் அப்படின்ட்டு தான் இனிச்சு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். ஸோ நேஹா
நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளலான்னு பார்க்குறா. பட் டேங்க் தான் ஸ்ட்ராங் ஆச்சே. நல்லா ஹிப்பை ஹோல்ட் பண்ணி பெட்டில் அப்படியே உட்கார வச்சு நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹே நேஹா, டோர் ஓப்பன் பண்ணேஹா, எதுக்கு இப்போ லாக் பண்ணி வச்சிருக்க? ஏ கீழே என்ன நடந்துட்டு இருக்கு அது கூட தெரியாமல் இந்த பொண்ணு ஏன் அப்படி இருக்காலோ தெரியல. அச்சோ, ஷாக்கா வந்துட்டாங்க. ஏ தயாங் ப்ளீஸ் இங்கே பாருங்க. ஏய் என்னடி யார் அது? அது ஷாக்கா தான். நான் வேற அக்கா இது இருங்க வர்றேன். ஏ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுடி. எதுக்கு? ஏ ஓப்பன் பண்ணுறி எங்கே இருக்க? நீ ரூமில் தானே இருக்க, எதுக்கு இப்போ லாக் பண்ணி வச்சுருக்க? டோர் ஓப்பன் பண்ணு. அக்கா நான் ரெஸ்ட் ரூமில் இருக்கேன் அக்கா, இரு வர்றேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்த்துட்டு எங்க பாருங்க ப்ளீஸ் அக்கா அக்கா வந்துட்டாங்க, அண்ணகிட்ட சொல்லிடுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கோங்க. ஏய் நாடி இவ்வளோ நேரம் அப்படியே தன்னாவட்டா பேசிகிட்டு இருந்தேன், அக்கா அண்ணையும் அப்படியே பயப்படுற? அதெல்லாம் இல்லை, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ட்டு நேஹா தயங்களோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு இந்த கபோர்டுக்குள்ளே இருங்க, நான் ஓப்பன் பண்ண வரக்கட்டையும் நீங்கள் வெளில வரக்கூடாது சரியா? அப்படியா? அப்படின்னா வரக்கூடாதுன்னா ஒரு கிஸ்ஸு கொடு. என்னது கிஸ்ஸா? அதெல்லாம் கிடையாது, நீங்கள் போங்க. இல்லை போக மாட்டேன் குட்ரி, அப்போ தான் போவேன் அப்படின்ட்டு தேங்க அப்படியே நிற்கிறான். இந்த சைட்ஸா நேஹா என்ன பண்ணுற? நேஹா ஓப்பன் பண்ணு. இந்த மாதிரியெல்லாம் சி ஏன் நேஹா இப்படி பண்ணுற? நீ வர வர மோசம். அக்கா இருக்கா வர்றேன், ப்ளீஸ் தயாங் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அக்கா வேற வெளில நிற்கிறாங்க. ஏய் கொடுத்து என்ன போகிறேன், இல்லைன்னா இப்படியே இருப்பேன், 2 பேரும் மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரே ரூமில் இருக்கிறத உன் அக்கா பார்த்தாண்டா என்ன சொல்லுவா? 2 பேரும் லவ்வர்ஸ்னு சொல்லுவா. ஸோ நான் வேற சொல்லிடுவேன் லவ் தான் பண்ணுறோன்ட்டு. என்ன இப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, என்னடி சில்லறையா கொடுக்குற? பாருங்க நான் அப்புறம் தரேன், ப்ளீஸ் போங்கன்னு ப்ளீஸ். வேற ரொம்ப பயப்படுறியே. சரி இதுவே போதும், நான் அப்புறம் வருவேன், கொடுக்கலன்னு வையேன், சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கபோர்டுக்குள்ளே உள்ளே அமுச்சு விட்டு டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு நீங்கள் நேஹா வந்து அப்படியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. நேஹா என்ன இவ்வளோ நேரமா ரெஸ்ட் ரூமில் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஏய் உன் லிப்ஸுக்கண்டே ஆச்சு, அப்படியே உன் லிப்ஸ்டிக்லாம் அக்கா அது வந்து ஏய் என்னடி ஆச்சு? என்ன ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கும் ஹேர் ஸ்டைல்லாம்? ஆமாம் என்ன உன் ட்ரெஸ்ஸிங்? அக்கா அதெல்லாம் இல்லை, நீ எதுக்கு இப்போ வந்த? அதை விடு, என்ன ஆச்சு? அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன இப்போ மாட்டிக்கிட்டேனே, இப்போ என்ன பண்ணுவேன், நான் எங்கே போய் சொல்லுவேன்? எல்லாம் அந்த தயங்காத, இப்போ நான் ஒரு வழி பண்ணுறேன், வெளில வரட்டும். நேஹா என்ன யோசிச்சு இருக்க? என்ன உன் லிப்ஸ்டிக் கீழே அப்படியே லிப்ஸ்டிக்லாம் கீழே பட்டிருக்கு உன் சீக்ஸில் எல்லாம்? இல்லைக்கா நான் டிஷ்யூ எடுத்து வைப் பண்ணலாம் இருந்தேன், ஸோ அதுதான். ஓ அதுவா, சரி நீ எதுக்குக்கா வந்த? அச்சோ நான் அதை சொல்லவே மறந்துட்டேன் நேஹா. அது வந்து நீங்கள் 2 பேரும் எங்கே போயிருந்தீங்க? நீ எங்கே போகணுன்னா புரியல. இல்லை நீ ரூஹி எங்கே போயிருந்தீங்க? தேட்டருக்கு. சொல்லி தானேக்கா போகணும். அது சரி ஜங்குக்கிட்ட ரூஹி என்ன வம்பு பண்ணா? அது வந்துக்கா நேஹா சொல்லு, இங்கே பாரு, இப்போ தான் நான் கீழே போனேன், ஜிம்மின் ஜங்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தான். என்னது ஹாஸ்பிட்டலா? அந்தளவுக்கு அடிச்சிட்டா கொலகார பாவி, நான் வேற மாட்டிக்கிட்டேனே. என்னக்கா சொல்கிறேன், எனக்கு புரியல. புரியலையா? அவள் தான் அவ்வளோ பேர் சேட்டை பொண்ணாச்சே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, ஸோ நானும் வரலான்னு பார்த்தேன், பட் எனக்கு கொஞ்சம் சரியாக படலை. நீ ரூஹியை கீழே கூப்பிட்டு போய் ஜங் வந்ததுக்கப்புறம் நீ அவர்கிட்ட போயிட்டு சாரி கேட்க சொல் ரூஹியை, புரியுதா? அதெல்லாம் என்னால் முடியாது, நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன், தப்பு அவர் மேலே தானே. என்னடி பண்ணார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிறா. சும்மா ஃபன் பண்ணியிருப்பார், அதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ரூஹி ஓவர், இதெல்லாம் சரியில்லை. இப்போ பாரு நேஹா, நான் வேறு அவர் ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணுறேன், வேலை போயின்னு பயமாக இருக்குது, ப்ளீஸ். நான் ஆல்ரெடி அவர்கிட்ட சாரி கேட்டதுக்கு சாரி கேட்கவே நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வேறு கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு வேறு பயமாக இருக்குது, ப்ளீஸ் அப்படின்ட்டு ஷா கெஞ்சிரா. சரி நான் ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம்
போகிறேன். போயிட்டு நான் ருஹிக்கிட்டேலாம் பேசி கூப்பிட்டு போகிறேன். சரியா? சரி. கீழே சாப்பிடவா? சரிக்கா, கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றேன் இரு. சரி சீக்கிரம் வந்துடு அப்படின்ட்டு ஷா போயிடுறா. அப்போ நேஹா வந்து ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு இப்போ தேங்க அப்படியே ஓப்பன் பண்ணி விட்றா. ஸோ அவன் வந்து அப்படியே கெத்தா அந்த கபோர்டுக்குள்ளேயே அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி சூங்கி தம்பி சூப் பண்ணிட்டு நிற்கிறான். என்ன இப்படி பண்ணுற? சீக்கிரம் வா, வெளில போ. என்னது வெளில போட்டா? அதெல்லாம் கிடையாது. கிசு குர்ரி, உனக்கு வெக்கமாவே இல்லையா? நீ எதுக்கு என்கிட்ட கிசெல்லாம் கேட்குற? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அது ஏதோ ஏய் அதெல்லாம் கிடையாது, எனக்கு கிசு தான் முக்கியம். என்ன லிப்ஸில் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவை அப்படியே அந்த டோர்லேயே அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே நல்லா கிஸ் பண்ணுறான். ஸோ நேஹாக்கு எதுவும் பண்ண முடியல, தள்ளி விட்டாலும் விட மாட்டேங்கிறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஏய் சீக்கிரம் வா வீட்டுக்கு, ரோஹியை கூப்பிட்டுட்டு ஸோ நம்ம ரூமுக்கு போகலாம். ஓகேவா? நம்ம ரூமில் வச்சு. ஓகே புரியுதா? இங்கே பாரு, நான்லாம் உன்னை லவ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியுது நீ என்ன ட்ரை பண்ணுறன்னு. அதெல்லாம் என்கிட்ட கிடையாது சரியா? அது வரை நீ ஏய் என்ன ஓவராக பேசுகிற? அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு பொண்ணு முடிவு பண்ணிட்டேன் எனக்குன்னா அது நீ எனக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லை, வேறு ஒருத்தன் பார்த்தேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோவேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், அவனை கொன்றுவேன். என்னது கொன்றுவியா? அதையும் பார்த்துடலாம். என்னடி இப்படி திமிராக பேசுகிற? இப்போ திமிராக பேசுகிற பொண்ணுங்க தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் என்கிட்ட மட்டும் அடங்கி இரு, ஓகேவா? பெட்டில் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிடில் ஃபிங்கர் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அள்ள விடுது. என்ன அவன் இப்படி பண்ணுறான்? இவன் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கப்புறம் விண்டோ எட்டி பார்க்குறீங்க, அவங்க ஜம்ப் பண்ணிட்டு போயிடுறான். இவன் என்ன டாசானுக்கே டஃப்பு கொடுக்காம போல இருக்கு, இப்படி தாவி தாவி போகிறான். இதெல்லாம் குரங்க பார்த்தீங்கன்னா அவன் அதை சூசைட் பண்ணிக்குமே. பார்க்கறதுக்கு கிங்காங் மாதிரி இருக்கான். அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து சாப்பிட்றா. ஐ மீன் சாப்பிடும்போதே அங்கே ரூஹிக்கு செம்ம திட்டு விழுது. அப்படியே குடிஞ்சிட்டே அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா. அரக்கண்ணில் அப்படியே பார்த்துட்டு நிஹா நீயா போட்டு கொடுத்த? இல்லடி நான் போட்டு கொடுக்கல. அப்போ எப்படி தெரிஞ்சிச்சு? அதுதான் எனக்கும் தெரியல. ஜங்குக் அக்கா போயிருக்கா, நான் அப்புறம் சொல்லு. ஷா என்ன நடக்குதுங்க? ஆமாம் என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் இல்லை ஆன்ட்டி, ஒன்றும் இல்லை. அப்படியே ஷா சமாளிச்சுட்டு நேஹா என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியும் 2 பேரும் பண்ணுற சேட்டை என்னால் தாங்க முடியல, நான் அண்ணாக்கு கால் பண்ணி சொல்கிறேன். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லி ரூஹி கெஞ்சுறா. என்ன கெஞ்சுற? என்ன கெஞ்சுற? என்னால் முடியல ருஹி, நீ கொரியாக்கே போயிரு. அக்கா என்னக்கா நீங்கள் இல்லாமல் என்னால் எப்படிக்கா இருக்க முடியும்? எனக்கு நீங்கள் தானே மயிறு. சிச்சி உயிர், எனக்கு எல்லாமே நீங்கள் தானே. ஏய் அதிகமாக பேசுகிறாங்கத, அதிக பிரசங்கியாட்டும். இப்படி சும்மா சமாளிக்காத. எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. நீங்கள் 2 பேரும் ஊர் சுற்றுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஏரியா பசங்கள்லாம் அடிச்சிட்டு இருந்தீங்க. சரி ஓகே, சின்ன பசங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க வளர வரலன்னு பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஒரு ஹாஸ்பிட்டலில் டீன். அது மட்டும் இல்லை, அவர் எவ்வளோ பெரிய டாக்டர். அவருக்கு எங்கே போய் அடிச்சிருக்க ரோஹிணி? உனக்கு என்ன அவ்வளோ திமிரா அப்படின்ட்டு ரூஹியோட காதை பிடிச்சி திருகுறா. அக்கா அக்கா வலிக்குதுக்கா, என்னக்கா இப்படியெல்லாம் அடிக்கிறேன். சரிக்கா நான் போய் சாரி கேட்டுடுறேன், அந்த மனுஷங்கிட்ட சாரி கேட்டுடுறேன், இனி சண்டையெல்லாம் போட மாட்டேன், ப்ராமிஸ் அக்கா ப்ராமிஸ். சரி ஓகே நேஹா, நீயும் கூட போ. நேஹா நீ தான் அவளை பார்த்துக்கணும். அங்கே போயிட்டு மறுபடியும் சண்டை போடுறப்பா. ஸோ அப்பாலஜிஸ் கேட்டுட்டு 2 பேரும் வரீங்க. நான் எதுக்கு அப்பாலஜிஸ் கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீ அங்கேருந்து தடுத்துருக்கணும்ல. நான் எப்படி எதிர்பார்த்தேன் அவள் அடிப்பான்னு? இங்கே பாரு நேஹா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்து பேசாத சரியா? நான் போகிறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறா. ஷா ஹலோ ஜிமின். சொல்லு ஷா, என்ன? இல்லை இப்போ ஜங்குக்ஷிக்கு எப்படி இருக்குது? அதெல்லாம் ஓகே தான், ஜஸ்ட் நார்மல் தான். அவன் தான் ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தான். சரி. அது என்ன ஷா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்த்துக்கோ. ஓவராக ட்ரெஸ் எடுத்துக்காத ஓகேவா? நீ அதிகமாக யோசிக்காத, எனக்கு புரியுது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லை ஜிம்மின், அவங்க 2 பேரும் வர வர மோசம். இப்படி தான் எல்லாருக்கிட்டே வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு மேலே கை வச்சிட்டாங்க. அதான் எனக்கே கோவம் வந்துருச்சு. என்ன அடிச்சியா என்ன?
அது அடிக்கலாம் இல்லை, லைட்டாக. அடிச்சிருக்க. ஆமாம், சொல்லுக்காட்டி அடிக்கத்தானே வேணும். அப்போ தான் நல்லா வளருவாங்க. சரி, ஓகே ஓகே. ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களே அடிச்சிருவாளோ தெரியலையே. சரி, ஓகே. நீ சாப்பிட்டேன்? சாப்பிட்டேன் சிம்மின்சி. சரிடி, எனக்கு வேலை இருக்குது. நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அண்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன். சரி, நீங்கள் தூங்க, சாப்பிட்டு தூங்க. சரி அப்படின்ட்டு ஜிமின் காலை கட் பண்ணிடுறான். ஸோ அந்த சைடு ரூபி தான், என்ன ஜிமின்சி நீங்கள் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் யார்? அதெல்லாம் எதுக்குடி உனக்கு, நீ படுக்க மட்டும்தானே வந்த, மூட்டு படுறி மயிறு அப்படின்ட்டு ஜிமினை கூட மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நீங்கள் ரூஹி, வாடி போகலாம். என்னடி சொல்ல, அவன்கிட்ட போய் என்னால் எப்படி சாரி கேட்க முடியும்? இப்போ தானே நல்லா அடி விழுந்துச்சு, இதுக்கு மேலே நீ வா, ஒழுக்க மாதிரியே வந்து சாரி கேட்டுரு, அதுக்கப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம். சரி, அவன் தான் தப்பு பண்ணான், அவனுக்குன்னு ஃப்ளர்ட் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது, அதான் அவனை அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ளர்ட் பண்ணுவான் என்ன? இப்போதாண்டே அடி வாங்கினேன் அக்கா கையால், அதுக்குள்ளே என்ன அடி? நல்ல வேலை எனக்கு அடிச்சிடல. ஆமாம், உனக்கு அடிக்கலைன்னு இது ஒன்று ஏதாச்சும் போட்டு கொடுக்குறேன். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம ரூம் பக்கத்தில் நீ இருந்த, நீ என்ன டேங்னு பேசிகிட்டு இருந்த? அதுவா, நான் எங்கடி டேங்னு பேசிகிட்டு இருந்தேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு தெரியும்டி, டேங் ரூமுக்கு வந்தானா அப்போவே பார்த்தேன். டேங்கண்ணா உன்னையே பார்த்துட்டே இருந்துச்சு. என்னது டேங்கண்ணாவா? ஆமாம், எனக்கு அவர் அண்ணா மாதிரி, எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நீ வந்து டேங்கண்ணா லவ் பண்ணுறியா? சும்மா இருறி, அவன் வேறு என்னடி பண்ணா, கிஸ் அடிச்சானா? கூற பேசாதடி, நீ வா, ஃபர்ஸ்ட் டைம் நீ ஜங்கு கிட்ட சாரி கேளு, அதுக்கப்புறம்தான் நான் எல்லாம் உன்கிட்ட சொல்லுவேன். சரி நான் சாரி கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ கேட் கிட்ட தான் சரி ஜங்குக் தான், மச்சான் தயாங்கு எங்கடா போனேன், ஆளையா காணும், உயிர் நட்பு இங்கே அடிபட்டு கிடக்குறேன், ஆனால் அதை கூட கண்டுக்காம நீ பாட்டுக்கு எங்கடா போனேன், ஆள் வீட்டு பக்கம் செவியது குச்சி போனேன், என்ன மஜாவா? அதெல்லாம் கிடையாதுடா. அவள் அடித்து ஏதோ ஸ்லோவாக தான் அடித்தா, நீ என்னடா ஓவரா சீன் போடுற? அது இல்லைடா, அவளை பக்கணும் போலே இருக்கா சும்மா. எனக்கு என்ன நடக்கு நல்லாவே தெரியும். ஜங்கூக், இது என்னமோ தப்பா பண்ணுறா. என்னடா தப்பா படுது? நீ வேற எதாவது நேஹா ரூமுக்கு போன விஷயம் எனக்கு தெரியும், நான் ஜிமின் கிட்ட சொல்லவா? என்னடா இப்படி பண்ணுற? நம்மளாம் என்னடா ஒரே ஃப்ரெண்டு இல்லை? ஆமாம், ஜிமின் கிட்ட மறைக்கிறேன்ல, ஆனால் தெரியலடா, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். நான் அதை ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? என்னடா, நான் வேற ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன், நீ ப்ரப்போஸ் பண்ணிட்ட. ஐயோ, இது எனக்கு அசிங்கமாச்சு, என்ன பண்ணுறது? அப்போ நானும் என் ஆளுக்கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் வேணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேணாண்டா, சரியா? அண்டு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. அது வேற கிஸ் அடிச்சிட்டேனா? என்னது கிஸ் அடிச்சியா? தேங்கு, இதெல்லாம் வர வர மோசம்டா. நீ எல்லாம் நல்லவன்னு சொல்லிட்டு பண்ணுற வேலையை பார்த்தியா? அதெல்லாம் கிடையாது. யாரா சவுண்டு காலிங் மெயிலிங் பண்ணுறது தெரியலையே, போய் பாரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ தேங்க் தான் டோரை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ரோஹி, தேங்கன்னா ரோஹி நீ எங்க? இப்போ நேஹா பார்த்துட்டு, இவங்க எப்படி பழகுனாங்க? அண்ணாலாம் சொல்கிறான், இவனும் அப்படி பேசுகிறா சிரிச்சு. அண்ணா இருந்தாலும் சொன்னான், நமக்கே வயிறு எரியுது அப்படின்னு பார்த்தா தேங்க்தினையும் பார்க்குறான். நேஹா, அச்சோ பார்த்துட்டானே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி, இப்போ 2 பேரும் எங்கே வந்தீங்க? நைட் டைமில் வீட்டுக்கு போங்க. அது இல்லை தேங்கண்ணா, அது ஷாக்கா தான் ஜங்கு கிட்ட சாரி கேட்க சொன்னாங்க. எதுக்கு? அவன்கிட்ட எதுக்கு சாரி கேட்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் கிளம்புங்க. தேங்கண்ணா,
ஆனால் சாரி கேட்காம வந்தா அக்கா வீட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. அச்சோ! சரி வா வந்து கேளு அப்படின்ட்டு டேங் அப்படியே உள்ளே எடுக்கிறான். ஸோ 2 பேருமே வர்றாங்க. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு ஏய் யாருடா இவ? ஆ யாருன்னு கேட்குறான். ஏய் யாருடி நீ? எதுக்குடி என் வீட்டுக்கு வந்த? அச்சோ கோவமா இருக்கான் போலயே அப்படின்னு ரூஹி ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்கிறா. ஸோ தேங்க அப்படியே நேஹா பார்த்துட்டு ஏய் நேஹா இந்த சைடு வாடி. ஆ நீ எதுக்கு வரணும்? ஏய் வாடி அப்படின்ட்டு தேங் நேஹா கையை பிடிச்சி இழுத்துட்டு கூப்பிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே ரூஹி அது வந்து உங்ககிட்ட நான் ஏய் எதுக்குடி என் வீட்டுக்கு வந்த எல்லாம் போடி. அது அச்சோ நான் சாரி கேட்காம போனேன், அக்கா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க ஜங்குக், அது வந்து சாரி ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன், ஓகேவா? நீ சாரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறா. அடி பாவி எங்கடி போனு? என்ன நல்லா வசமாக என்கிட்ட மாட்டி விட்டு. ஏய் ரோஹி இங்கே பாரி, ஏய் நீ மட்டும் இப்போ திரும்பன்னு வையேன், மறுபடியும் அடிச்சிட்டேன்னு உன் அக்கா ஷாக்கிட்ட சொல்லிடுவேன். அது நீ நான் எப்போ அடித்தேன்? ஆ சொல்லுவேன்டி சொல்லுவேன். இங்கே பாருங்க இதெல்லாம் போங்க, அதான் அவங்ககிட்ட சாரி கேட்டேன்ல, ஏதோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ளர்ட் பண்ணீங்க, எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அடிச்சிட்டேன், அவ்வளோதான், சரியாச்சு ஈக்குவல். ஆனால் அப்போது உங்ககிட்ட நான் வந்து சாரி கேட்குறேன், நீங்கள் பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சு விட்றீங்களா? நான் அப்படியே திரும்பி பார்க்காம வீடு போய் சேர்ந்துருவேண்ணா? ஓ நீ திரும்பி பார்க்காம வீடு போய் சேர்றதுக்கு தான் இவ்வளோ பண்ணி உன் வீட்டுக்கு நான் வர வச்சேனா? ஆ உன் வீட்டிலேருந்தே நான் இங்கே என் வீட்டுக்கு வர வச்சேன். ஆ நீ என்னது? அப்போ இதெல்லாம் ட்ராமாவா? ஏய் எனக்கு அப்போவே பைக்கில் வரும்போது சரியாகிடுச்சு, சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து எடுக்கிறான். ஸோ அப்படியே ரோஹி ஜவுக்கூட போய் லேப்பில் அப்படி உட்காந்துட்டு என்ன இழுத்துட்டீங்க? ஐயோ நேஹா. ஏய் அதுக்கு முன்னாடி தேட்டருக்கு முன்னாடி வச்சு என்னடி பேசினேன்? என்ன அடிச்சிட்டேன்? ஏய் ஃப்யூச்சரில் உனக்கு தாண்டி ப்ராப்ளம், எனக்கு என்ன ப்ராப்ளம்? கட்டிக்கப்பட புருஷனுக்குன்னு இப்படி அடிக்கிற? என்னது புரியல? ஏய் அதாண்டி கட்டிக்க போகிறவங்க கூடயே பண்ணுற. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன பேசுகிறீங்க புரியல. அதான் சாரி கேட்டேங்க, எனக்கு பசங்க ஆச்சு ஃப்ளர்ட் பண்ணால் கோவம் வந்துடும், அதான் அடித்தேன், அது தப்பாக பண்ணல. அப்படி இருந்தாலும் சரி ஓகே, ஒரு வயசில் பெரியவர். என்னது வயசில் பெரியவனா? ஏய் எனக்கு 25 வயசு ஆகுதுடி. உங்களுக்கு 25 வயசுன்னு அதுக்கு நான் என்ன பண்ணேன்? எனக்கு இப்போ தான் 16 வயசு ஆகுது, நான் சின்ன பொண்ணு தானே, ஸ்கூல் தானே படிக்கிறேன். அப்படி பார்த்தா நீங்கள் எனக்கு அங்கிள் மாதிரி. என்னது ஆங்கிளா? ஏய் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, கோவம் வந்துடும், கடுப்பாயிடுவேன் பார்த்துக்கோ. அதெல்லாம் கிடையாது, வெளில சொல்லிக்கோ, அதான் உன் பாய் ஃப்ரெண்டு. என்னது பாய் ஃப்ரெண்டா? அது ஏய் சொல்றி, நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லு, அப்போ தான் ஏரியாவில் நிறைய பசங்க ஒரு பின்னாடி சுற்றுறாங்க போலையே. அது வந்து சுற்றுவாங்க தான், ஆனால் எனக்கு தெரியாமல் சுற்றுவாங்க. ஆமாம் தெரிஞ்சு சுற்றினா நீ தான் அடிச்சிடுவியே. ஆமாம் அடிப்பேன். சரி அடிச்சுக்கோ, இப்போ நான் ஒன்று அடிக்கவா? என்னது? ஆமாண்டி நீ என்ன அடிச்சல, அப்போ சாரி என்ன அக்செப்ட் பண்ணணும்னா நானும் அடிப்பேன். நீ எங்கே என்ன இப்படி சொல்கிறீங்க? ஏய் பார்த்துக்கடி, நான் அடிக்கிறேன், நல்லா அடிப்பேன்டி. என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் புரியல, அதான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல, பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சு விட்ருங்க. ஓ அப்போ நான் உன்னை மன்னிக்கொன்னா நானும் அடிப்பேன், ஈக்குவல், ரெண்டும் சரியாயிரும். என்ன இப்படி சொல்கிறீங்க? சரி நான் கண்ணை முடிக்கிறேன், எங்கே வேணாலும் அடிச்சுக்கோங்க. சரிடி சரி அப்படின்ட்டு ரோஹியும் கண்ணை முடிக்கிறான். ஸோ ஜவுக்கு அப்படியே அவள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு லிப்ஸ்லேயே ஸ்ட்ராங்காக அப்படியே கிஸ் பண்ணுறான். ரோஹி அப்படியே அவள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஷாக்டா அப்படியே ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். ஜவுங்க அவன் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே ரோஹிக்கு ஒரு மாதிரியாச்சு, அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றா. என்ன நீங்கள் கிஸ்லாம் பண்ணுறீங்க? ஏய் அதான்டி நீ எனக்கு கீழே அடிச்சல்ல, அதுக்கு பதில் இப்படி தான் அடிப்பேன் அப்படின்ட்டு அப்படியே பெட்டில் அவன் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ரோஹி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றா. பட் ஜங்குக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சே, ஸோ நல்லா கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே தான் இந்த சைடு எதுக்கு நீ என்னை இப்படி கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு பேசுகிற?
ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி இந்த சந்துக்குள்ளே எதுக்குள்ள என்ன கூப்பிட்டு வந்த? அதுவா? இல்லடி, உனக்கு கிஸ் அடிச்சதுன்னு ஒரு மாதிரி ஏறிச்சா, அப்படியே போதை ஆயிடுச்சு. அதான் மறுபடியும் இழுத்து வச்சு அடிக்கலான்ட்டு. என்னது? இங்கே பாருங்க, இதெல்லாம் சரியில்லை. நான் ஏய், என்ன சொல்ல போற? பிடிக்கல, லவ் பண்ணலன்னு சொல்ல போறியா? அதெல்லாம் கிடையாதுடி. போக போக உனக்கே என்ன பிடிக்கும், ஓகேவா? நான் கிஸ் அடிச்சுமாடி. என்ன? அதெல்லாம் வானா. நான் போக போகிறேன். அதுவும் கொஞ்சம் உங்ககிட்ட ரோஹி மாட்டிக்கிட்டா. ஏய், அதெல்லாம் என் தங்கச்சி பார்த்துப்பா. நீ என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொல்கிற? ஏய், அது அப்படித்தாண்டி, எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங். ஆ, பாண்டிங்கா? என்னமோ பண்ணுங்க, என்ன ஆளை விட்டுருங்க, நான் போகணும். அக்கா வேற கூப்பிடும். என்னடி ஆனா உன அக்கா 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 2 பேரும் மாறி மாறி? இதெல்லாம் கிடையாது. பாரு நான் எப்படி இருக்கேன், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன். என்ன மாதிரி பையன்லாம் யாருக்காச்சும் கிடைக்குமா? நான் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? உனக்காகவே எல்லாம் வச்சுருக்கேன்டி. பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதான் என் ஆளுன்ட்டு. இதுக்கப்புறம் எப்படி காலேஜ்லாம் முடிச்சிட்டியா? ஆ, நான் தான் ஸ்கூல் போகிறேன்ல. இப்போ தான் 12th படிச்சுட்டிருக்கேன். சின்ன பொண்ணு, உங்களெலாம் லவ் பண்ண முடியாது. ஏய், என்னடி வயசில் பெரிய பையனு பார்க்குறியா? இல்லடி, நல்லா தெரியுது. ஆனால் இதெல்லாம் செட் ஆகாது. இப்படியெல்லாம் பேசாதீங்க, எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஏய், யாடி உன் அண்ணன்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அதெல்லாம் சரியாகாது. நீங்கள் வேறு யாராச்சும் பார்த்துக்கோங்க. ஏய், என் ஃபர்ஸ்ட்டு கிஸ் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன். என்னை பார்த்தா எப்படி இருக்கு? எல்லோரும் கூட இருக்கிற மாதிரி தெரியுதா? அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நான் என் அண்ணன் பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது என்னடா? எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலடி. நான் என்ன தான் லவ் பண்ணும் அண்ணனுக்குலாம். நான் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவன் சொல்கிறதுலாம் நீ கேட்காத, நான் சொல்கிறது கேள்றி. இல்லை, அதெல்லாம் கேட்க மாட்டேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு நேஹாவும் அந்த இடத்தோட கிளம்பிட்டு ரூமுக்கு வர்றா. ஐ மீன் வீட்டுக்கு தான் வர்றா. வந்து பார்த்தா ஜங்குக்கு நல்லா நான் ரோஹியை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அச்சோ, என்ன நடக்குதுங்க? ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு வரேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.